புதினா சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். புதினாவோட நாங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய், புளி எலுமிச்சை சைஸில் 2 தக்காளி. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் 10 பல்லு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வறுத்ததோட தக்காளியும் சேர்த்து பண்ணிக்கோங்க. நம்ம அரைக்க போகிறோன்றதுனால தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி முழுசாக போட்டிருக்கோம். நாங்கள் புளி ஆட் பண்ணிக்கிட்டோம். புளியில் இருக்க அந்த நார், கொட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓவராக வதங்கக்கூடாது, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம சட்னியை அம்மியில் அரைக்க தான் போகிறோம். இந்த ஸ்டேஜ் வதங்கின உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ போய் அரைச்சிக்கலாம். நாங்கள் இன்றைக்கும் உரலில் தான் அரைச்சிக்கிறோம். புதினா சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரியெல்லாம் உரலில் அரைக்கும் போது டேஸ்ட்டு நல்லா பிரமாதமாக சூப்பராக இருக்கும். நாங்கள் அதனால் இன்றைக்கி உரல்லே அரைச்சிக்கிறோம். அரைக்கிறது யாருன்னா எங்கள் மம்மி தான் அரைக்கிறாங்க. ஆட்டி முடிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா மஞ்சு வந்துருச்சு. பாருங்க, அரைச்சு நல்லா எடுத்து வச்சுட்டோம். இப்போ நாங்கள் தாளிக்க போகிறோம். 2 பாத்திரத்தில் இருக்குது. பெரிய பாத்திரத்தில் இருக்கிறது எங்களுக்கு, அது தாளிக்க போகிறோம். சின்ன பாத்திரத்தில் இருக்கிறது எங்கள் அப்பாவுக்கு. அவர் பச்சையாக அப்படியே தான் சாப்பிடுவார். நாங்கள் எங்களுக்கு மட்டும் தாளிச்சுக்க போகிறோம். கேஸ் பற்ற வச்சு குட்டி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நாங்கள் தாளிச்சாச்சு. டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பார்த்துட்டாச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.